நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலையும் வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாக, ஜாஷுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களை சந்திப்பதில், கர்த்தருடைய வேத வசனத்தை பகிர்ந்து கொள்வதில், விதைப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நம்மை இந்த நாளிலும் உயிரோடு காத்து வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த பூமியில் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் சில வசனங்களை பார்த்து, அந்த வசனங்கள் எவ்விதம் பேசப்படுகிறது, நமக்கு அந்த வார்த்தைகள் எவ்விதம் பேசுகிறது என்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் உடைஞ்சி போய் கிடக்கிற மனுஷன், மனநிலையில் நொறுங்கி போய் இருக்கிறவன், தோல்விகளை சந்தித்து உடைஞ்சி போய் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிற மனிதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் அநேகர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேடி வந்து உடைஞ்சி போன அவங்க உள்ளத்தை கர்த்தர் புதிதாக உருவாக்குகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேத பகுதிகளை தான், இந்த வசனங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உடைஞ்சி போன ஒரு மனுஷனுக்கு, உடைஞ்சி கிடக்கிற அந்த வாழ்க்கையுள்ள ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் எப்படி அவங்கள தேடி வந்து அவங்க உள்ளத்தை உருவாக்குறாருன்றதை தான் நம்ம இன்றைக்கு இந்த வேத பகுதியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். நீங்கள் வாசிங்க. பார்த்தீங்கன்னா சங்கீதம் 34:18 வசனம் இவ்விதம் சொல்லப்படுது, எழுதப்பட்டிருக்கு. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட மனுஷர்களுக்கு கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறாரா? அல்லேலூயா. அன்பானவர்களே, உடைந்து போன உள்ளம். ஏன்னா நொறுங்கி போய் கிடக்கிற மனுஷன்கிட்ட தான் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவனே உடஞ்சி போய் கிடக்கான், ஒன்றுக்கும் உதவதான் தான் கிடக்கான், துக்கத்தில் கிடக்கிறான், இவங்கிட்ட நம்ம போய் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு வரமாட்டாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுது, அவர்களை என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறார். அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? சமீபமாக இருக்கிறாராம். அப்படிப்பட்ட மனுஷர்களை ஆண்டவர் தேடி வந்து தேற்றுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், யாருடைய உள்ளம், யாருடைய இருதயம், யாருடைய வாழ்க்கை சூழ்நிலை தோல்வியிலையும் நொறுங்குண்டும் உடைஞ்சும் கிடக்குதோ, அங்கே தேவன் நடந்து வருகிறார் உங்களை சந்திக்க, உங்களை தேற்றி எடுக்க, உங்கள் மனதை உருவாக்க. அந்த உடைந்த மனதை உருவாக்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் வருகிறார் என வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதம் 147:3 வசனம் இவ்விதம் பேசப்படுது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை அவர் என்ன செய்கிறாரு? கட்டுறாரு. இருதயம் உடைஞ்சு போய் கிடக்கிற மனுஷனையும் மனுஷியையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? குணமாக்குறாராம். பாருங்க, அவரே வந்து அவங்கள ஆற்றி தேற்றி குணமாக்குகிறார். ஆமாம், ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு நண்பனை போல அவர் வந்து உடைஞ்சி போய் கிடக்கிற இந்த இருதயமுள்ள மனுஷனுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர் வந்து உடைந்து போன இந்த உள்ளத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அவர் வந்து உருவாக்குகிறார். அவர் வந்து அந்த காயப்பட்ட மனசை, அந்த காயங்களை அவர் வந்து உங்கள் காயங்களை ஆற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தின் காயங்களை அவர் ஆற்றுகிறவராய் இருக்கிறார்.
அல்லேலூயா. அன்பானவர்களே, உள்ளத்தின் காயங்களை ஆற்றுகிறதுக்கும் உடைஞ்சி போன உள்ளத்தை உருவாக்குறதுக்கும் அது நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். அல்லேலூயா. வேறு யாராலையும் முடியாது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மனிதர்களை அந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து உடைஞ்சி போய் கிடக்கிற அவங்க வாழ்க்கையிலிருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவங்க வாழ்க்கையை எடுத்து என்ன செய்கிறாரு? உருவாக்குறார். அல்லேலூயா. வசனம் அதை தான் பேசுகிறது. அவருடைய இருதயங்களின் காயத்தை கட்டுறாரு. அவங்க உள்ளம் உடைக்கப்பட்டதை அவர் உருவாக்கி தரக்கூடிய தேவனாகிய கர்த்தராய் அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட மனுஷர்களை அவர் தேடி வருகிறார். அல்லேலூயா. அதுதான் இங்கே முக்கியம். என்ன, இப்படிப்பட்ட மனுஷர்கள் அவர் என்ன செய்கிறாரு? தேடி வருகிறார். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, இந்த வசனத்தின் படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்குது. பாருங்க, சங்கீதம் 6 வசனம் 2வது வசனம், என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றன. பாருங்க என்ன சொல்றாருன்னா, என் மேலே இரக்கமாயிரும், நான் பலனற்று போயிட்டேன், எனக்கு பலன் இல்லை, உடஞ்சி போய் கிடக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், என் உள்ளமெல்லாம் உடஞ்சி கிடக்குது, என் இருதயமெல்லாம் வேதனையில் இருக்குது, நான் பலன் இல்லாமல் கிடக்கிறேன். அடுத்து சொல்கிறாரு, என் எலும்புகள் நடுங்குகின்றன, எனக்கு பயம் இருக்குது, நான் பயப்படுறேன், இந்தந்த விஷயங்களை குறித்தெல்லாம் நான் பயந்து நடுங்குறேன், என் எலும்புகள் நடுங்குது, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கீங்களா? கர்த்தர் இயேசு உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் இயேசு உங்களை தேற்றுவார். அவர் உங்கள் காயங்களை கட்டுவார். உடைந்த உள்ளத்தை அவர் புதிதாக உருவாக்குவார். அல்லேலூயா. இப்படி உடைஞ்சு போய் கிடக்கிற வாழ்க்கையை எடுத்து கட்டுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்படி உடைஞ்சு போய் கிடக்கிற மனுஷனை தூக்கி எடுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்படி காயம்பட்டு கிடக்கிற மனுஷனுடைய காயங்களை கட்டுகிறவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அன்பானவர்களே, வசனம் அழகாக பேசுகிறது நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று. அல்லேலூயா. அன்பானவர்களே, பார்த்தீங்களா? அதனால கர்த்தருடைய வசனம் நம்ம என்ன செய்யும்? குணமாக்கும். ஆமென். பாருங்க, சங்கீதம் 107 20வது வசனம் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அன்பானவர்களே, இந்த வேத வசனங்களை வச்சு நீங்க ஜெபிக்கும் போது இந்த வேத வசனங்கள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமாம், அவர் சொன்னார் பாருங்க, என் எலும்பு நடுங்குது, நான் பலனற்று போயிட்டேன். ஆண்டவரே, வேத வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயத்துக்கு நறுங்குண்ட ஆவிக்கு அவர் சமீபமாய் வந்து காயங்களை கட்டுகிறார், உடைந்த உள்ளத்தை தேற்றுகிறார் என்று சொல்கிறது. கர்த்தாவே, என்னுடைய உள்ளத்தை தேற்றும், உடைந்த என் வாழ்க்கையை நீர் உருவாக்கும், என் இருதயத்தை புதிதாக்கி தாரும் என்று நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அந்த பலனை தருவார். கர்த்தர் அந்த காயங்களை கட்டுவார். கர்த்தர் உங்கள் வேதனையை போக்குவார். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அல்லேலூயா. அன்பானவர்களே, வசனம் அதை அழகாக பேசுகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி என்ன செய்கிறார்னா குணமளித்து கொண்டே இருக்கிறார். எங்க? உலகம் எங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உலகம் எங்கும் போங்க, உலகம் எங்கும் போய் நீங்க இந்த நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை, என்னுடைய வசனத்தை விதைங்கன்னு சொன்னார். அன்பனவர்களே, இவ்விதமாக கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என்ன செய்கிறான்னா குணப்படுத்துகிறாருன்னு வசனம் சொல்லுது. அன்பனவர்களே, அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் காயங்களை கட்டுவார். உடைந்த உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்குவார். உடைந்த போன உங்கள் உள்ளத்தை கர்த்தர் புது மனதாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேத வசனம் எவ்வளவு அழகா நம்மளை மனிதர்களை பற்றி பேசுது பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கும்.
இப்படிப்பட்ட உடைஞ்ச உள்ளத்தோடு கிடக்கிற மனுஷனை அவர் தேடி வந்து அவர் சமீபமாக இருந்து அவனுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறார், அவனை உருவாக்குகிறார், அவனுடைய காயத்தை அவர் ஆற்றுகிறார்னு வசனம் சொல்லுது பாருங்க. எரேமியா 30ஆம் அதிகாரம், எரேமியா அதிகாரம் 30 வசனம் 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுறது யாருன்றது முக்கியங்க. அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேற்றுகிறது, காயத்தை ஆற்றுகிறது. மனுஷனுடைய வார்த்தைகள் உருவாக்காது. உடைந்த உள்ளத்தை மனுஷனுடைய வார்த்தைகள் உருவாக்காது. மனுஷனால் அந்த காயங்களை என்ன செய்ய முடியாது? ஆற்ற முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லுறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். உடைஞ்சி போன உன் உள்ளத்தை, காயப்பட்டு கிடக்கிற உன்னுடைய காயங்களை, உன் காயத்தை நான் ஆற்றுவேன். உடைஞ்சி போன உன் உள்ளத்தை நான் உருவாக்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயத்தை ஆற்றுகிறதுக்கு, உன் காயங்களை கட்டி அதை சரி செய்வதற்கு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அதனால் ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது உடைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்வாக இருந்தாலும், உள்ளமாக இருந்தாலும், இருதயமாக இருந்தாலும், எண்ணங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உடைக்கப்பட்டு போனதை உருவாக்குகிற இயேசுகிட்ட நீங்கள் வாங்க, அங்கே உருவாகும். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே பாருங்க, ஆண்டவருடைய வேத புத்தகம் இவ்வளவு அழகா பேசி கொண்டு தான் இருக்குது. பெதஸ்தா குளம்ன்ற ஒரு குளத்தில் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். 38 வருஷமாக ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி அவங்ககிட்ட போய் பேசுகிறாரு. ஆமாம், அவன் உடஞ்சி போய் கிடக்கிறான். 38 வருஷம் படுத்து கிடந்தான்னா பின்ன அவன் எப்படி இருப்பான்? அல்லேலூயா. பாவம், அந்த மனுஷனுடைய நிலைமையை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியலை. அவன் உள்ளத்து வேதனை எவ்வளவு இருந்திருக்கும், அவன் சரீர வேதனை எவ்வளவு இருந்திருக்கும். அவன் எல்லா விதத்திலையும் உடைக்கப்பட்டு போன மனுஷன். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கங்க, அவன் எல்லா விதத்திலையும் உடைக்கப்பட்டு போன மனுஷன். அவன் உடம்புல ஆரோக்கியம் இல்லை, அவன் உள்ளத்தில் ஆரோக்கியம் இல்லை, அவன் இருதயத்து எண்ணங்களில் ஆரோக்கியம் இல்லை. எல்லாம் வேதனை, எல்லாம் வியாதி, எல்லாம் உடைஞ்சி போய் கிடக்குது, சல்லடையாகி கிடக்குது அவன் வாழ்க்கை. ஒதுக்கி தள்ளிட்டாங்க உதவாதவன்னு. என் கூட ஒருத்தன் கூட இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொன்னான் பாருங்க அந்த மனுஷன். எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட மனிதனாய் அவன் இருந்திருப்பான், எந்த அளவுக்கு உடைந்த உள்ளத்தோடு அவன் படுத்து இருந்திருப்பான். உடைந்து போன அவன் உள்ளத்தை, உடைஞ்சி கிடந்த அவன் வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார்னு அதே பகுதியில் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்க. உடைஞ்சி கிடந்த அந்த மனுஷனை கர்த்தர் உருவாக்கி எடுத்து அவனை நிமிர செய்தார், அவனை நடக்க செய்தார். எதெல்லாம் அவனுக்கு உடைஞ்சி போய் கிடந்ததோ எல்லாத்தையும் சரி செய்தார். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் உன் காயங்களை கட்டுவார். உடைந்த உன் உள்ளத்தை, உடைந்த உன் வாழ்வை அவர் உருவாக்குவார். அல்லேலூயா. யாரும் நம்மளை கண்டுக்கலையே, கர்த்தர் அந்த மனிதனை தேடி வந்தார். இயேசு அவனை கண்டு அவர் சமீபமாய் வந்து அவனிடம் பேசினார், அவனுக்கு குணமளித்தார். அதனால தான் வசனம் சொல்லுது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார்.
எல்லாமே முறிஞ்சு போச்சு. ஆவி உடைஞ்சு போச்சு, நம்பிக்கை ஒளிஞ்சு போச்சு, எல்லாமே செதஞ்சு உடஞ்சி போச்சு. ஆள் இல்லை என்னன்னு கேட்க, என் கூட ஒருத்தன் இல்லை ஆண்டவரேன்னா. ஆனால் அவனை தேடி வந்து அவனை பார்த்து அவங்கிட்ட பேசி அவனை உருவாக்கி விட்டார் பாருங்க. அல்லேலூயா. அவனை நடக்க வச்சார் பாருங்க அன்பானவர்களே. அதனால் நீங்கள் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சிக்கங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறார், அவர் உங்களிடமாய் பேசுகிறார். நீங்கள் அவரோடு பேசுங்க. அவன் பதில் சொன்ன பேசுனான் பாருங்க, ஆண்டவரோடு கூட தன்னுடைய நிலைமையை பேசுனான் பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நிலைமையை என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அப்படி பேசும்போது உடைந்து கிடக்கிற உங்கள் வாழ்வாக இருந்தாலும், உங்கள் சரீரமாக இருந்தாலும், உங்கள் உள்ளமாக இருந்தாலும் அதை உன்னத தேவன் உருவாக்குவார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேத பகுதியை பார்த்தீங்களா, உடஞ்சி செதஞ்சி ஓரமாக கிடக்கிற மனுஷனை தேடி வந்து பேசி அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு பாருங்க. அல்லேலூயா. இந்த தெய்வம் இன்றும் வாழ்கிறார். ஆமென். இந்த தெய்வம் இன்றும் உருவாக்குகிறார். இந்த தெய்வம் இன்றும் சுகமளிக்கிறார். அல்லேலூயா. அதனால் உடைஞ்சி போச்சு என் வாழ்க்கை, உடைஞ்சி போச்சு என் உள்ளம், கவலைப்படாதீங்க, இயேசுவை நோக்கி பேசுங்க. அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை, உங்கள் நிலைமை மாறும். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நீங்கள் பேசுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த மனுஷன் ஆண்டவர் வந்து விசாரிக்கும் போது, என்ன கேட்கும்போது அவன் ஆண்டவரிடமாய் பேசினான். நீங்கள் இயேசுவோடு பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. உடைந்த வாழ்வை, உள்ளத்தை கர்த்தர் உருவாக்கி காயங்களை ஆற்றி ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய திருநாமமே மகிமைப்படட்டும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தெய்வமே அப்பா, உடைந்து போன உள்ளத்தை, நறுங்குண்ட ஆவியை, இருதயம் உடைந்து போன மனிதனை ஆண்டவரே உருவாக்குகிற தெய்வமாய் நீர் ஒருவரே இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, உடைந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சரீரத்தில் உடைந்து போய் இருந்தாலும், வாழ்க்கையில் உடைந்து போய் இருந்தாலும், உள்ளத்தில் உடைந்து போய் இருந்தாலும், இருதயம் நொறுங்குண்டு இருந்தாலும், கர்த்தர் நீர் காயங்களை கட்டி அவர்களை குணப்படுத்துவீராக. கர்த்தர் நீர் அவர்களை விசாரிக்கிறபடியினால் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், வயது முதிர்ந்தவர்களையும் கர்த்தர் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உடைந்த போன அவர்கள் உள்ளத்தை, உடைந்து கிடக்கிற அவங்கள் சரீரத்தை, உடைந்து போன அவர்களது வாழ்வை கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் பலமுள்ள வாழ்வாய் மாற்றுவீராக. கர்த்தர் அவ்விதம் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த நல்ல வார்த்தையை, நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், விசுவாச குடும்பங்களையும், பிள்ளைகளையும் இயேசுவின் வல்லமையான நாமத்தின் வழியாய், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் வழியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கப்பா. இந்த வாழ்த்தும், இந்த ஆசீர்வாதமும், இந்த ஜீவ வசனமும் இவர்கள் குடும்பத்திலும், இவர்கள் சிரசின் மீதும் தங்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் தாமே அப்பா இவர்களை உருவாக்குவீராக, உயர நிறுத்துவீராக. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையான நாமத்தின் வழி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென். அல்லேலூயா.